இந்த பார்சல் தாங்க. என் ஒய்ஃப் கேட்டிருந்தாங்க, இந்த கலரில் நான் கேட்டேன் எதுக்கு இது போட்டிங்க அப்படின்னு. இது என் பொண்ணு செலெக்ஷன் பண்ணது. ஆல்ரெடி இந்த மாதிரி இருந்தது, அதனால் இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இது தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி என் பொண்ணு சொன்னதுனால இதை வாங்கினோம். இது எதுக்கு நான் பிரித்தேன்? இது எவ்வளோ? 236 ரூபாய்ங்க. இந்த கலர் பார்க்குறீங்களா? இந்த கலர் பார்க்குறீங்களா? இந்த கலர் பார்க்குறீங்களா? ஆனால் நாங்கள் வாங்கினது இந்த கலர். அந்த கலரை விட அது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. கவருக்குள்ளே ஒரு கவர். கொஞ்சம் லைட்டாக போச்சு கலர். ரெட் எடுத்து இருந்திருக்கலாமோ? இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஒருத்தர் தான் போத்திக்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தர் தான் போத்திக்கிற மாதிரி இருக்கிறது. இவ்வளோ விலை அதிகம், ரொம்ப பழசுங்க. இது நிஜமாகவே பழைய பீஸ், நல்லா தெரியுது. பழசு பாருங்க, புதுசு மாதிரியா இருக்குது. இது புதுசு மாதிரி அங்கே இருக்குது. கண்டிப்பாக என் ஒய்ஃபுக்கிட்ட நான் திட்டு தான் வாங்குவேன். இது 150 ரூபாயில் இருக்கிறது. அந்தளவுக்கு கெட்டியாக இருக்குதா? 250 ரூபாய்க்கு இது அதிகமாக இருக்க மாட்டேங்குது. எனக்கு கலர் நல்லா இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழுக்கு மாதிரியே இருக்குதுங்க. பழைய பீஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் சேல்ஸ் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு தடவை பாவாடை ஒன்று போட்டிருந்தேன். பாவாடைன்னா அது கொஞ்சம் ஃபேஷனாக. அந்த துணி உண்மையாகவே பழசு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இதுவும் பழசு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, இது ரிட்டர்ன் போட்டு இதுவே வாங்கலாமா வேறு வாங்கலாமா அப்படிங்கிறது என் ஒய்ஃப் கேட்டதுக்கப்புறம் தான் முடிவான முடியும். ஒரு வேளை இது ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது ஓகே, 250 ரூபாய்க்கு இது ஓகே, கலர் மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கலர் மட்டும் மாற்றிக்குவோம். இல்லை அப்படின்னா இன்னும் 100 ரூபாயிலே இதே அளவுக்கு இருக்குது, 150 ரூபாயிலே இருக்குது. ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு தடவை கிடையாது, இது பல தடவை வாங்குகிற ஒரு பீஸ் தான். ஆனால் 250 ரூபாய்னா நான் 2 பேர் போத்திக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சேன். குட்டியாக போச்சு. ஒருத்தர் தான் போத்திக்கிற அளவுக்கு இருக்குது. எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.